ஆரம்பத்தில் சொன்னவனமாக பெந்தகோஸ்த் ஞாயிறாக இருக்கின்றது. டுடே as I said in the beginning is Pentecost Sunday. விசேஷமாக இந்த நாளில் கூட ஆதி திருச்சபையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆகையால் அந்த நாளை நாம் விசேஷமாக இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். We read that on Pentecost Day the Holy Spirit was given to the early church. ஆகையால் இந்த காலப்பகுதியில் கூட நம்முடைய திருச்சபையின் மேல் நம்முடைய வாழ்க்கையின் மேல் இந்த பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வந்து அசைவாட வேண்டும் என்று நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. அன்றைக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிரம்பி அபிஷேகப்பட்டு ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஒரு திருச்சபையாக ஒரு விசுவாச வீட்டாக நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு கிடைக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 13ஆம் வசனம். The text for today is from the book of Acts chapter 1 to verse 13. பரிசுத்த ஆவியின் வல்லமை, Holy Spirit power என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி, இந்த செய்திக்கு போகிறது முன்பாக ஒரு பின்னணி ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பெந்தகோஸ்த் நாளானது திருச்சபை வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பண்டிகை நாட்களாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய திருச்சபை கடைசி பண்டிகை நாட்களாக இருக்குது. அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் தோத்திர பண்டிகை கிறிஸ்மஸ் வருகின்ற ஒரு காரியம். ஆக ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது. இந்த நாளில் ஆரம்பித்து சொன்னவனமாக எவ்விதமாக திருச்சபையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு பரலோகத்தில் எடுக்கப்பட்ட நாளுக்கு பிறகு இந்த பெந்தகோஸ்த் நாளில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். It was after the resurrection of Jesus and after the ascension of Jesus that the Holy Spirit was given to the church. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வருகை ஒரு புதுமையாக ஒரு காரியமாக இருந்தது, ஒரு அதிசயமான ஒரு காரியமாக இருந்தது. ஏனென்றால் எப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில் மேலாறையில் வந்தாரோ அந்த நாளில் திருச்சபை பிறக்கப்பட்டது. When the Holy Spirit came to the 120 believers in the upper room, we see the birth of the church. அது மட்டும் இல்லை, இந்த தேவ வல்லமை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் தேவ சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். It was after they received the power of the Holy Spirit that they began to proclaim the gospel of Jesus Christ. சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய செட்டிங், இந்த சூழ்நிலையில் இந்த அமைப்புக்குள் இது நடந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்ச ஒரு பாகம். We are very familiar with Acts 2 and we know the setting. ஆதி விசுவாசிகள் ஆண்டவரை நம்பின விசுவாசிகள் 120 பேர் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க. We read or we see that these believers, 120 of them, were waiting for the Holy Spirit to come. They were waiting in Jerusalem. எருசலேமில் சொன்ன மனமாக ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. ஏனென்றால் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எருசலேம், யூதேயா, சமேரியா உலகம் முடியும் வரைக்கும் இவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகிய ஒலிவ மலை முடிந்த பிறகு அங்கிருந்து வரும் பொழுது இயேசு பரலோகத்தில் எடுக்கப்பட்ட காட்சியை கண்ட பிறகு அவங்க தொடர்ந்து எருசலேமுக்கு போய் காத்திருந்தாங்க. After coming down from the Mount of Olives, they saw Jesus ascend into heaven. And then from there, they worked their way back to Jerusalem and they were waiting for the arrival of the Holy Spirit. எருசலேமுக்கு சென்று பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று அவருக்காக காத்து கொண்டிருந்தாங்க. பெந்தகோஸ்த் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருள் கிடைக்க முடியல, 50 என்று பொருள். இந்த பெந்தகோஸ்த் நாள் ஒரு யூத பண்டிகை நாளோடு கூட சமமாக இருந்த ஒரு நாளாக காணப்பட்டது. ஷவோட் என்று சொல்கிற ஒரு யூத பண்டிகை நாட்களாக இருந்தது. The Pentecost Sunday or Pentecost in Greek is 50 and it coincided with the Jewish feast called Shavuot, which was celebrated 50 days after the second day of the Passover. பஸ்கா பண்டிகை 2 நாள் பிறகு 50 நாள் கிட்ட இந்த ஷவோட் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகையை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராக புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In Exodus 34 and verse 22 we read about the feast of weeks. இந்த வாரத்தின் பண்டிகையை குறித்து இந்த யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
அதே சமயத்தில் யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அறுவடை பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. It was also referred to as the feast of the harvest. இந்த பெந்தகோஸ்த் நாளானது பழைய ஏற்பாட்டு பண்டிகை நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை காணப்பட்டது. அநேகர் எருசலேமுக்கு பயணம் செய்து அவங்க வரங்களோடு கூட காணிக்கைகளோடு கூட எருசலேம் ஆலயத்துக்கு வருவாங்க. This festival of the Pentecost was a very important Old Testament festival. The people will travel to Jerusalem. They will bring with them gifts and offerings. இந்த பண்டிகையானது அறுவடை பண்டிகையாக இருந்ததுனால அது மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு பண்டிகையாக காணப்பட்டது. Because it was a harvest feast, there was a lot of rejoicing, lot of happiness during the time. அதே சமயத்தில் திரளான கூட்டம், பண்டிகை, இது ஒரு பண்டிகை நாளாக இருந்ததுல திரளான கூட்டம் எருசலேமுக்கு வந்து இந்த தேவ ஆலயத்தின் ஆராதனையிலே கலந்து கொள்வார்கள். There will be a large pilgrimage of people and they will all come to Jerusalem to be part of the celebration. ஆகியால் இந்த பெந்தகோஸ்த் நாளை பார்க்கும் பொழுது அது பின்னாடி பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகையோடு அது ஆரம்பிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. If you look at Pentecost actually is celebrated after the Passover. பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு இந்த பெந்தகோஸ்த் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஆக வேதத்தை பார்க்கும் பொழுது பஸ்காவுக்கும் இயேசுவுடைய பாடு மரணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. There is a connection between the Passover and the sacrificial death of Jesus. ஏனென்றால் பஸ்கா பண்டிகையிலே தேவ ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக கொடுக்கப்பட்டது. இயேசுவின் மரணம் பஸ்கா நாளில் நடத்தப்பட்டது. அவர் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டு கர்த்தருடைய தேவ ஆட்டுக்குட்டியாக மாறுகிறார். அதை எங்கே வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம். 1 Corinthians 5:7 we read that Jesus was the Passover lamb. இயேசு கிறிஸ்து தான் அன்றைக்கு பஸ்கா பண்டிகையில் சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் தான் ஆண்டவருடைய தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார், இருந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு முதல் கனியின் பண்டிகையாக காணப்பட்டது. முதல் கனி, the first fruit festival of the feast. இந்த முதல் கனி என்று சொல்லும் பொழுது அது உயிர் தெழுதலுக்கு அது அறிகுறியாக இருந்தது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 15:20 இயேசு கிறிஸ்து தான் உயிர் தெழுது முதல் கனியாக அவர் வருகிறார். In 1 Corinthians 15:20 we read that Jesus was the first fruit of the resurrection. அப்ப இந்த முதல் கனியோட பண்டிகைக்கும் உயிர் தெழுதலுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. There was a connection between the feast of the first fruits and the resurrection. கடைசியாக இந்த பெந்தகோஸ்த் பண்டிகைக்கும் ஆண்டவராக பரிசுத்த ஆவியானவர் சபையில் வருவதற்கும் ஒரு தொடர்பு இருந்தது. இந்த 50 நாள் பிறகு இந்த பெந்தகோஸ்த் நாளை அனுசரிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு அறுவடையாக காணப்பட்டது. ஏனென்றால் அங்குத்தான் திருச்சபை முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. முதல் பிரசங்கத்தில் ஆத்மா அறுவடை நாம் பார்க்கின்றோம். It is when the Holy Spirit comes that we see the birth of the church. And on that day, because Pentecost was also a harvest festival, we see or we read about the harvest of souls. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பேதுரு எழுந்து பிரசங்கிக்கும் பொழுது பிரசங்கத்துக்கு முடிந்த பிறகு ஒரு பெரிய அறுவடையை நாம் பார்க்கின்றோம். The harvest of souls, ஆத்மா அறுவடை. ஆண்டவர் சொல்கிறார்ல யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அறுவடை ஆயத்தமாக இருக்குது என்று சொல்கிறார்ல. In John 4:35 Jesus says the fields are ripe for the harvest. அதே வண்ணமாக எப்போ பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்குள் கொடுக்கப்பட்டதோ வந்தாரோ அந்த நாளிலிருந்து திருச்சபையிலே அறுவடை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆத்மா அறுவடை செய்து கொண்டு இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் யாவருக்கும் நன்றாக தெரியும். என்ன நடந்தது என்று நாம் யாரும் நன்றாக தெரியும். ஆனால் ஒரு சில காரியங்களை உங்கள் கண்ணோட்டத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். We all are familiar what happened on the first Pentecost because we have read this passage before. We have heard many messages on this. இது குறித்து பல செய்திகள் கேட்டிருப்போம்.
ஆனால் இன்றைக்கு வந்து 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். 3 ஸ்பெக்டகுலர் சைன்ஸ், விசேஷமான அடையாளங்கள். அன்றைக்கு நடந்த விசேஷித்த அடையாளங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் வரும் பொழுது, சபைக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சபைக்கு வல்லமை கொடுத்தார். இந்த வல்லமை மூலமாக ஆண்டவர் எதை சித்தம் கொண்டாரோ அந்த சித்தங்கள் யாவற்றும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அப்ப இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 3 விசேஷமான அடையாளங்கள். ஒன்று, அது ஒரு சத்தமாக காணப்பட்டது. 2வது, அது ஒரு காட்சியாக காணப்பட்டது. 3வதாக ஒரு வார்த்தையாக, மொழியாக காணப்பட்டது. There were 3 spectacular signs. One, it was audible. Second, it was visual. And third, it was verbal. Okay? கேட்டார்கள், கண்டார்கள், புரிந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு வல்லமையான வரத்தை நாம் பார்க்கின்றோம், வல்லமையான அடையாளத்தை நாம் பார்க்கின்றோம். We see the first sign. It was a sign of power. திடீரென்று ஒரு பலத்த சத்தம், எதிர்பாராத அளவிலே காத்திருந்த விசுவாசிகள் மத்தியிலே ஒரு திடீரென்று ஒரு பலத்த சத்தம் வந்தது. The Bible says in verse 2, Acts chapter 2 and verse 2, suddenly, unexpectedly, immediately, there was a violent blasting roar. ஒரு பெரிய சத்தம் இந்த பேலாரிலே காணப்பட்டது. 6ஆம் வசனத்தில் வாசித்தீர்கள், இந்த சத்தமானது அவ்வளோ பெரிதாக இருந்தது. சுத்தி இருந்த அநேகர் வந்து அந்த சத்தத்தை கேட்டார்கள். It was so loud that the people who were around, multitudes, were drawn to that sound. அந்த சத்தத்துக்கு கேட்ட பிறகு அநேகர், அவ்வளோ சத்தமாக இருந்தது, அநேகர் வந்து கூட கூட ஒரு சூழலை பார்க்கின்றோம். வசனம் சொல்கிறது, அந்த சமயத்தில் மேலாரில் காணப்பட்ட விசுவாசிகள் வந்து அமர்ந்து கொண்டிருந்தாங்க. They were seated. Now, why is that significant? ஏன் அது முக்கியமாக இருக்குது? ஏனென்றால் பெரும்பாலும் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஒன்று நாம் முழங்கால் விடுப்போம், இல்லாட்டி நம்ம வந்து நின்று கொண்டு ஜெபிப்போம். வழக்கமாக யூதரோட பழக்கம், ஒன்று நின்று ஜெபிப்பாங்க, இல்லாட்டி முழங்கால் விட்டு ஜெபிப்பாங்க. ஆனால் அன்றைக்கு அவங்க அமர்ந்திருந்து காத்திருந்தாங்க. காத்திருக்க பொழுது திடீரென்று ஆவியானவர் வருகிறார். அப்ப அவங்க கேட்டதுனாலையோ அவங்க செய்த செய்கைனாலோ பரிசுத்த ஆவியானவர் வரல. It was not because of their actions or their intercessions that the Holy Spirit was given to the church. They were waiting as promised by Jesus. இயேசு கிறிஸ்து எப்படி வாக்குத்தத்தம் செய்தாரோ சொன்னாரோ அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் திடீரென்று அவங்க எதிர்பாராத நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவரை சபை மேல் ஆண்டவர் கொடுத்தார். The Holy Spirit came down unexpectedly and it was all of God's doing. இது தேவ செயலாக காணப்பட்டது, மனிதனாக ஆயத்தப்படுத்த காரியம் இல்லை, இது தேவ செயலாக காணப்பட்டது. வசனத்தில் வாசிக்கிறோம், காற்றை போல் இந்த சத்தம் வந்தது என்று வாசிக்கிறோம். இந்த காற்று என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். You read about the word called the word wind in the passage. வேதத்தில் காற்று என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய ஆவியானவருக்கு ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வல்லமை பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. இது தேவனுடைய வல்லமைக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுது. If you read Genesis chapter 1 and verse 2, the word wind represents the spirit, and it was the spirit who was the power of God. ஆண்டவருடைய வல்லமையாக அவர் இருந்தார். இரண்டாவது பிரசனம். முதல்ல வந்து ஒரு சற்று பலத்த சத்தம் கேட்டது. இரண்டாவதாக ஒரு பிரகாசமான ஒரு அடையாளத்தை கண்டார்கள். The second sign was a sign of God's presence. ஒரு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி. There was a bright sight. Verse 3, 3ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். அக்னி ஜுவாலங்கள்
ஓகே, ஒவ்வொருவர் மேல் அக்கினி ஜுவாலம் ஒவ்வொருவர் மேல் இறங்குறதை அவங்க கண்டாங்க. They saw flames of fire resting on everyone. ஒவ்வொருவர் மேல் அக்னி ஜுவாலத்தை அக்னி ஜுவாலம் மேல் இறங்குறதை அவங்க கண்டாங்க. No one was left out and no one was excluded. எல்லாரும் மேல் யாரையும் ஆண்டவர் ஒதுக்கல. எல்லாரிடம் ஆண்டவர் இந்த அக்னி ஜுவாலத்தின் மூலமாக இறங்கினார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அக்னி என்று சொல்லப்படுது, அது ஆண்டவரின் பரிசுத்தமான இல்லாட்டி பரிசுத்தப்படுத்துகிற பிரசனத்துக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. When you read about fire in the Bible, it represents God's purifying presence. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மோசேயோடு கூட பேசப்படுது, ஒரு எரியிற புட்சில் இருந்து ஆண்டவர் பேசினார். அந்த அக்னியானது தேவனுடைய பிரசன்னத்துக்கு அது அடையாளமாக காணப்பட்டது. When God spoke to Moses in Exodus chapter 3 and verse 2, God spoke to him through a burning bush. That was a sign of God's presence. அது மட்டும் இல்லை, யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் அக்னி மூலமாக அக்னி ஜுவாலத்தின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை வனாந்தரத்தில் நடத்தினார். See, in Exodus 13:21, God used fire, the pillar of fire, to lead his people. இந்த அக்னி ஜுவாலத்தின் மூலமாக தம்முடைய ஜனத்தை நடத்த அவ்விதமாக ஆண்டவர் செயல்பட்டார். ஆகிய அக்னி வெறும் வல்லமை மட்டும் இல்லை, வெறும் பிரசனம் மட்டும் இல்லை, அது வழி நடத்துகிற ஒரு காரியமாக காணப்பட்டது. It was used to lead. அப்போ அன்றைக்கு அந்த வேலாரிலே இவ்விதமாக பிரகாசமான அதிர்ச்சியான ஒரு ஒளி அக்னி ஜுவாலத்தை கண்டார்கள். In the upper room of the day, they saw this visible sign of tongues of fire. மூன்றாவதாக ஒரு அறிக்கை, they saw there was a proclamation. மூன்றாவது அடையாளம் ஒரு வித்தியாசமான அடையாளம். 4ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். If you look at verse 4, that was a very stunning sign because they spoke in other tongues. அந்நிய பாஷையிலே வேற மொழியிலே அவங்க பேச ஆரம்பித்தார்கள். இந்த சீசர்களுக்கு அவங்களுக்கு இந்த மொழி தெரியல, ஆனால் ஆவியானவர் வேற பாஷையை மற்றவங்க புரிந்து கொள்கிற பாஷையை பேச ஆண்டவர் வல்லமை கொடுத்தார். When all the 120 believers were filled with the Holy Spirit, they started proclaiming their praises in a number of languages that they have never spoken before. பேசாத மொழியிலே ஆண்டவருடைய புண்ணியங்களை குறித்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். இவங்களுக்கு இந்த மொழி தெரியல, ஆனால் ஆண்டவரை துதித்து பேச ஆரம்பித்தார்கள். The word for tongues refers to intelligible language. இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தில் அந்நிய பாஷை என்று சொல்லும் பொழுது புரிந்து கொள்கிற பாஷையாக, மற்றவர்கள் பேசுகிற பாஷையாக காணப்பட்டது. They were languages unknown to the speakers but was clearly understood by the hearers. பேசுறவங்களுக்கு இந்த பாஷை புரியல, ஆனால் கேட்கிறவங்களுக்கு இந்த பாஷை நன்றாக புரிந்தது. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும், இது ஜெப மொழி இல்லை. It was not a prayer language. In chapter 2 2ஆம் அதிகாரத்தில் இது ஜெப மொழி இல்லை, இது மக்களின் மொழி, நிஜமான மொழி. It was not prayer language, but it was real language because people from other countries understood the language. வேற தேசத்தில் வந்த விசுவாசிகள் அந்த பாஷையை புரிந்து கொண்டார்கள். ஓகே, 5ஆம் 6ஆம் வசனத்தில் இதை பற்றி நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கலாம். You read Acts chapter 2 verse 5 and 6, you will understand it was a language. இது ஒரு மொழியாக காணப்பட்டது. சரி, இதுதான் 3 அடையாளங்கள் நடந்தது. முதல் அடையாளம் ஒரு சத்தமாக காணப்பட்டது. 2வது அடையாளமானது ஒரு அக்னியாக காணப்பட்டது, வெளிச்சமாக காணப்பட்டது. 3வது அடையாளமானது ஒரு பாஷையாக காணப்பட்டது. இதனுடைய அர்த்தங்கள் என்ன? ஏன் ஆண்டவர் இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு இவ்விதமாக இந்த அடையாளத்தின் மூலமாக ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? Why did God give the Holy Spirit
using these 3 signs. இந்த அடையாளங்கள் ஆரம்பிச்சுடமாக விசேஷித்தமான அடையாளங்கள் காணப்பட்டது. இந்த அடையாளங்கள் மீண்டும் நடைபெறும் என்று நாம் எங்கேயும் வாசிக்கல. It was unique and it was unrepeatable. It happened only once. ஒரு முறை நடந்தது. ஆனாலும் இந்த ஒரு முறை நடந்த அனுபவத்தில் பரிசுத்தாவின் வல்லமை திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வல்லமையிலே, இந்த கொடுக்கப்பட்ட வல்லமையிலே 3 முக்கியமான உண்மைகள் காணப்படுகிறோம். We see 3 or we learn 3 significant truths from this particular experience. இந்த அனுபவத்திலிருந்து 3 விசேஷித்த உண்மைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று என்ன உண்மை என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகள் மேல் ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகமாக காணப்பட்டது. The Holy Spirit has been universally poured out on all believers. எல்லா விசுவாசிகள் மேல் இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார், கொடுக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பழைய பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில பேர் மட்டும்தான் அவர் இறங்கினார், ஒரு சில பேர் மட்டும்தான் அவர் நிரப்பினார். ஆனாலும் பெந்தெகோஸ்து நாளில் நடந்த அனுபவத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையிலே, எப்போ இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறனோ பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புகிறவராக இருக்கின்றார். யோவான் 14:16-17. யோவான் 14, John 14:16 and 17 records the words of Jesus. இயேசு வார்த்தை சொல்கிறார், அவர் உங்கள் மத்தியிலே இருப்பார், உங்களுக்குள்ளே அவர் வாசம் செய்வார் என்று ஆண்டவர் சொன்னார். எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். Jesus said, the Holy Spirit will dwell in you and he will be in you. உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். அப்ப அந்த முதல் பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபை மேல் வந்து விசுவாசிகள் மேல் இறங்கி அவங்களுக்குள் வாசம் செய்தார். அதே அனுபவம் தான் ஒவ்வொரு விசுவாசிக்கு, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கு ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். It is a blessing, it is a promise for every believer in Jesus Christ. இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய சுவிசேஷம் பல ஜாதிகளுக்கு, பல தேசத்துக்கு, உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். God's plan is to spread the glory of the gospel to all nations through the church. மத்தேயு 16:18 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் திருச்சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் கதவுகள் அதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப திருச்சபை கட்டுவதற்கு, சுவிசேஷம் பல தேசங்களுக்கு செல்வதற்கு வல்லமை தேவைப்பட்டது. ஆவியானவர் தான் அந்த வல்லமை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். திருச்சபை ஆண்டவரை நிரப்பி திருச்சபை மூலமாக இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டமாக, சித்தமாக காணப்பட்டது. It was God's plan and purpose that through the anointing of the Holy Spirit, the gospel of Jesus Christ will spread throughout the world. ஒரு எழுத்தாளர் விதமாக சொல்றாரு, ஆண்டவரின் திட்டத்தின்படி திருச்சபை மூலமாகத்தான் இந்த சுவிசேஷம் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் கொண்டார். திருச்சபை தவிர ஆண்டவருக்கு வேறு திட்டமே இல்லை. One writer wrote, he said, the church is God's plan A. There is no plan B. God wants to reach the world through the church. திருச்சபையின் மூலமாகத்தான், திருச்சபையின் சாட்சியின் மூலமாகத்தான் உலகத்தை சுவிசேஷத்தின் மூலமாக சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டமாக காணப்பட்டது. Ever since the birth of the church in Acts 2, the church's mandate is to gather, to grow, to give and go with the gospel. மறுபடியும் சொல்கிறேன், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் பெந்தெகோஸ்து நாளிலே திருச்சபை பிறக்கப்பட்டது. அந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுமாங்க? சபையாக கூடணும், வளரணும், கொடுக்கணும், செல்லணும், சுவிசேஷத்தை எடுத்து அநேகருக்கு சொல்லணும் என்று சபையின் கட்டளையாக காணப்பட்டது.
The church's mandate is to gather, it's to grow, it's to give, and it's to grow. It's to go. செல்ல வேண்டிய ஒரு திருச்சபையாக இருக்கிறது. மூன்றாவதாக, எல்லா விசுவாசிகள் இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். All believers are now empowered to be witnesses for Christ because of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியின் நிரப்புதலினால் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசி ஒரு சாட்சியாக இருக்கின்றார். பிறகு பெந்தகோஸ்து அனுபவமானது ஒரு தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்லை, நம்மை கட்டி எழுப்புகிற அனுபவம் மட்டும் இல்லை. ஆனாலும் இந்த அனுபவத்தின் மூலமாக, இந்த அபிஷேகத்தின் அனுபவத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு செய்தி, ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் மகிமை பற்றி, ஆண்டவர் சுவிசேஷத்தை பற்றி சொல்லுகிற ஒரு ஊழியம் நம் யாவருக்கும் உண்டு. The meaning of Pentecost is not to encourage believers to have an ecstatic experience for their own edification, but that it might empower us on a mission to tell the story of His glory. ஆதி திருச்சபையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேறு திட்டம் தெளிவாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது, எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது, நான் எதுக்காக பரிசுத்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்றால் அவருக்காக சாட்சியாக இருக்க. நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை முற்றிலுமாக நிரப்ப வேண்டும். அப்பொழுது தான் அந்த வல்லமையோடு தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற முடியும். It's only when I am filled with the Holy Spirit can I accomplish the plans of God, because then He gives me His power. அப்பொழுது தான் ஆண்டவர் தம்முடைய வல்லமை என்னிடம் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த காலவேளையில் கூட இந்த பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம், ஓகே, நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் என்ன மறுமொழி நாம் கொடுத்திருக்கிறோம்? We've heard about the anointing of the Holy Spirit, the filling of the Holy Spirit, the baptism of the Holy Spirit. But as a believer, what response have I given? இதெல்லாம் கேட்ட பிறகு என்ன மறுமொழி நான் கொடுத்திருக்கிறேன்? நீங்கள் வசனம் 12-13 பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபை அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 2 விதமான மறுமொழியை நாம் பார்க்கின்றோம். முதல்ல ஒரு சில பேர் 12ஆம் வசனத்தில் இந்த அனுபவத்தை, இந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு திறந்த மனப்பான்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். The first group was a very receptive group. Verse 12. It was open and they wanted to know more. அவங்களுக்குள் பல கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் தேடி சென்றவர்களாக இருந்தார்கள். They were willing to deal with their doubts. அவங்களுடைய சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் சந்தேகங்களை கடந்து வர அதை தீர்க்க முயற்சி செய்தார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வரவேற்றார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். 13ஆம் வசனத்தில் ஒரு சில பேர் நினைச்சிருக்காங்க, இந்த அனுபவத்தை எதிர்த்தார்கள். There were others who resisted the experience. அவங்க ஆச்சரியப்படலை, ஆனால் இந்த அனுபவத்தை கேள்விப்பட்டாங்க. In verse 13 you find that one group was not amazed. They began to mock the experience. இந்த அனுபவத்தை பார்த்து, அந்த அபிஷேகத்தை பார்த்து அவங்க கேலி பண்ண ஆரம்பித்தார்கள். For them it was all a joke. இவங்க மதுப்பானதும் அறிந்து அவங்க வளர்றாங்க என்று அவங்க பல காரியங்கள் பேச ஆரம்பித்தார்கள். They began to say all kinds of things, that these people were drunk on midday, and they began to insult them and rejected the experience. அந்த நாளில் பெற்ற அனுபவத்தை அவங்க வெறுத்தார்கள். கேள்வி தாங்க, இன்றைக்கு என்னுடைய மறுபடி என்ன? What is my response to the filling or the baptism of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை குறித்து
என்னுடைய மறுமொழி என்ன? நான் அதை முழுமையாக வரவேற்கிறேனா, இல்லை என் வாழ்க்கையை நான் எதிர்க்கிறேனா? இந்த அபிஷேகத்தை are you going to make fun or will you move forward in faith? அது கேலிப்படுகிற அனுபவம் நான் மனமாக பார்ப்பேனா, இல்லை விசுவாசத்தோடு நான் தொடர்ந்து செல்லுவேனா? What happened to the first followers and how God worked through them can and must happen to us and through us today. ஆதி திருச்சபையிலே அந்த மேலாரில் காணப்பட்ட விசுவாசின் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் சந்தித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்தினாரோ அதே மனமாக ஆண்டவர் உங்கள் மூலமாக என் மூலமாக கிரியை செய்ய ஆசைப்படுகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நாம் யாவருக்கும் வல்லமை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அந்த வல்லமை எதற்காக கொடுக்கிறார் என்றால் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற கொடுக்கின்றவராக இருக்கின்றார். The Holy Spirit is given so that He will give us power to accomplish the plans of God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். If you want that anointing, the Bible says, ask and the Father will give you. பிதாவிடம் கேளுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார். சபையாக இந்த காலகட்டத்தில் கூட சாட்சிகளாக நாம் எழுப்ப வேண்டும். தேவ வல்லமை நமக்கு வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகம் நாம் யாவருக்கும் அவசியமாக இருக்கிறது. The anointing and the infilling of the Holy Spirit is necessary for each and every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கு இது அவசியம். ஆண்டவரே என்னை முழுமையாக நிரப்பும், ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியேற்றும் என்று ஆண்டவரை கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவ்விதமாக செய்வார். When we ask the Lord to bless us with overflowing blessings, overflowing anointing, He will do that. Shall we pray? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவரே என்னை உங்கள் அபிஷேகத்தில் நான் நிரப்பும் என்று சொல்வோமாக. ஆண்டவரே அன்றைக்கு நடந்த பெந்தெகோஸ்து அனுபவம் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே நடக்கட்டும். Lord, the Pentecost experience in chapter 2 of Acts, let it be my own experience today. என்னை புதுப்பியும். இந்த கோவிட் காலத்தில் கூட ஆண்டவரே என்னை மறுபடியும் தேவ வல்லமையால் புதுப்பியும். Lord, revive me once again, anoint me fresh so that I will be renewed by your Holy Spirit. ஜெபிப்போமாக. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையுமே வல்லமையாக வந்தது போது உம்முடைய விசுவாசிகளை ஆண்டவரின் அபிஷேகத்தை நிரப்பினீர் ஆண்டவர். பல அடையாளத்தின் மூலமாக அவங்களோடு கூட நீ பேசினீர். Lord, when the whole early church waited in prayer, as they waited for your promise, you visited them with the powerful anointing of your Spirit. அதே மனமாக இந்த காலவேளையில் கூட தேவ செய்தி கேட்டது ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இந்த வேளையில் கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவன் வர வேண்டும் என்று சொல்லுங்க. இப்பயே ஆண்டவரே உம்முடைய அக்கினி அவன் மேல் இறங்க வேண்டும் என்று சொல்லுங்க. இப்பயே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் அவன் மேல் வர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த கோவிட் காலத்தில் கூட ஆண்டவரே அப்பா அனல் மூட்டப்பட்ட ஆண்டவரே அபிஷேகப்பட்ட மக்களாக இந்த சவால்களை கடந்து வர ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. Lord, even in this COVID period, Lord, we may have become lukewarm, we have become cold, and we pray that you will refresh us once again with this fresh anointing that only comes from your presence. Only you can give it, Lord. அப்பா, திருச்சபையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபை இதுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Lord, we ask as a church, we ask as individuals, refresh our anointing, fill our cup, Lord. நம்முடைய பாத்திரத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில், in Jesus name we pray. Amen.